விவசாயி குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார். இந்த விவசாயி வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுக்கிறதுக்கு ஊருக்கு வெளியே இருக்க கிணத்துக்கு டெய்லி போயிட்டு வருவார். அப்போ 2 பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அதில் ஒரு பானை வந்து ஓட்டையான பானை. கிணத்துலேருந்து ஓட்டை பானையில் தண்ணி எடுக்கும்போது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நடந்து வர வழியெல்லாம் சிந்தி வீட்டுக்கு வரும்போது ஓட்டை பானையில் பாதி அளவு தான் தண்ணி இருக்கும். இதை ஒரு நாள் பக்கத்து வீட்டு பையன் பார்க்குறான். பார்த்துட்டு தாத்தா கிட்ட வந்து கேட்குறான், என்ன தாத்தா ஓட்டை பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, இது வேஸ்ட்டு தானே, குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு ஏளனமாக சொல்கிறான். அதுக்கு இந்த தாத்தா, நான் நடந்து வர பாதையில் ஒரு சைடை பாரு தரிசு நிலமாக இருக்குது, இன்னொரு சைடில் பூக்களாக இருக்கும். ஸோ இந்த பானை ஓட்டப்பானைன்னு தெரிஞ்சதுனால அந்த ஓட்டப்பானை கொண்டு வர சைடில் பூக்களோட விதைகளை நான் விதைச்சிருந்தேன். காலப்போக்கில் அது பூக்களாக பூத்துது. அந்த பூக்களை வச்சு தான் காசாக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஓட்டப்பானை இல்லைன்னா நான் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாராம். நம்ம லைஃப்லேயே நிறைய குறைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவாக்கி வாழ்ந்தோமானால் வாழ்க்கை நலமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை.